தமிழக அரசினுடைய பொங்கல் பரிசு தொடர்பான தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து திருத்தணி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். சில பேருக்கு தரமான பொருளாக போகுது, ஒரு சில பேருக்கு தரமற்ற பொருளாக வருது. அதே நேரத்தில் கரும்பு கொடுக்குறாங்க. கரும்பு கொடுக்கும் போது அது சொத்த கரும்பாகவும் இருக்குது, காஞ்சி போயிட்டு இருக்குது, குழந்தைங்க சாப்பிட முடியறதில்ல. அதே நேரத்தில் புடவையும் கொடுக்குறாங்க. புடவையும் தரமான புடவையாக இல்லை. கவர்மெண்ட் 2 முறை பொங்கல் பரிசாக எதுவுமே கொடுக்கல. இந்த முறை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு மக்களோட எதிர்பார்ப்பு, என்னோட எதிர்பார்ப்பும் தான். கொடுக்குறீங்க, அது கம்மியாக கொடுத்தாலும் தரமாக கொடுத்தா ஜனங்களுக்கு அது உதவும். அது கொடுக்குற அந்த துணியாக இருக்கட்டும், இந்த பருப்பு எல்லாமே சரி. நிறைய பேர் போன வாட்டி பார்த்துட்டு வாங்காமல் திரும்பி வந்தவங்களும் இருக்காங்க. கரும்புன்றது கொடுக்குற முதல் ஆள்லேருந்து கடைசி ஆள் வரைக்கும் அதே கரும்பு தான் வரணும். பாதி ஆளுக்கு தான் கரும்பு வருது, பாதி ஆளுக்கு கரும்பே வர்றதில்லை. கேட்டால் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுக்குற பொருள் தரமாக கொடுத்தா ஜனங்க சந்தோஷப்படுவாங்க. இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு வேட்டி சேலை வழங்கப்படுகிறது. அந்த வேட்டி சேலையும் அரசு மூலம் வழங்கப்படுகிறது. அவை தரமுள்ளதாக இருக்க வேண்டும். மக்கள் பயன்படுத்துகின்ற வகையிலே, ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகின்ற வகையிலே அவை இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டுமல் கடந்த ஆட்சியிலே பொங்கலுக்கு 2500 ரூபாய் வழங்கினார்கள். இந்த அரசும் அதுபோல் இப்போ இருக்கின்ற ஆட்சியாளர்களும் அதுபோல் பொங்கலுக்கு 2500 ரூபாயோ இல்லை 5000 ரூபாயோ வழங்கினால் ஏழை எளிய மக்கள் இந்த பொங்கல் திருநாளை நன்றாக கொண்டாடுவார்கள் என்பது என்னுடைய